கையில் கண்ணீர் புகை கொண்டு துணிந்து கழுத்தை பிடித்து அமுக்கிய பாஜக எம்பி. பாராளுமன்றம் உள்ளே நடந்தது இதுதான். மக்களவையில் இன்று பூஜ்ய நேர நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்த போது பார்வையாளர்கள் அரங்கில் இருந்த இருவர் அத்துமீறி இருக்கையில் குதித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்கள் கைகளில் புகை கக்கும் கருவி வைத்திருந்ததும் அதிலிருந்து மஞ்சள் நிறத்தில் புகை வெளியேறியதும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இதற்கிடையே மக்களவையின் உள்ளே நுழைந்த ஆண்களுக்கு ஆதரவாக வெளியே போராட்டத்தில் ஈடுபட்ட 2 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மகாராஷ்டிராவைச் சேர்ந்த நீலம், அன்மோல் ஷிண்டே என்ற பெண்களிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையில் நாடாளுமன்ற வளாகத்தில் காவல்துறையினர், உளவுத்துறையினர், பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு மீறல் குறித்த அதிர்ச்சியை வெளிப்படுத்திய பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பார்வையாளர்கள் மக்களவை வளாகத்திற்குள் நுழைவதற்கு முன்பு 5 நிலை பாதுகாப்புகளை எதிர்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவர்கள் மக்களவையை பார்வையாளர்கள் அறைக்கு வர முடியும். மேலும் பார்வையாளர்கள் கேலரிக்கு ஒருவர் வர வேண்டும் என்றால் ஒரு மக்களவை உறுப்பினர் அல்லது மாநிலங்களவை உறுப்பினர் என யாரேனும் ஒருவரிடத்தில் கையொப்பம் பெற வேண்டும். இந்த நிலையில் மக்களவைக்குள் புகை குண்டுகளை வீசியவர்கள் மைசூரைச் சேர்ந்த பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹாவிடம் அனுமதி சீட்டினை பெற்று மக்களவைக்குள் நுழைந்துள்ளனர் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இவர்களின் பெயர் சஹார் சர்மா, மனோரஞ்சன் என்று கண்டறியப்பட்டுள்ளது. மக்களவையில் இருவர் அத்துமீறிய நிலையில் நாடாளுமன்றத்தில் தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்றத்திற்கு செல்லும் சாலைகளை மூடி டெல்லி போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டுள்ளனர். பாதுகாப்பு அடுக்குகளில் பார்வையாளர்களை சோதனை செய்தல் மற்றும் அவர்களின் உடைமைகளை சரிபார்த்தல் ஆகியவை கட்டாயம் நடைபெறும். பார்வையாளர்களின் தொலைபேசிகள், பைகள், பேனாக்கள், தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் நாணயங்கள் கூட பாராளுமன்ற வளாகத்திற்குள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படாது. பாஸ்களை வழங்கும் போது பார்வையாளர்கள் குறித்த பின்னணி சரிபார்ப்பு கட்டாயம் நடைபெறும். பார்வையாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் கையொப்பமிடப்பட்ட தங்கள் நுழைவை பரிந்துரைக்கும் கடிதங்களை பாதுகாப்பு அதிகாரிகளிடம் காட்ட வேண்டும். இதனால் பாதுகாப்பு பணியாளர்கள் அவர்களை உடல் ரீதியாக பரிசோதிக்க தவறவிட்டிருக்க வேண்டும் என்று குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்கிறது. முழு உடல் ஸ்கேன் பரிசோதனையில் இருந்து அவர்கள் எவ்வாறு தப்பித்தார்கள் என்பது இன்னும் தெளிவாக யாருக்குமே தெரியவில்லை. இந்த பாதுகாப்பு அத்துமீறலினால் நாடு முழுவதும் உள்ள அரசியல் தலைவர்கள் தங்களது அதிருப்தியையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தி வருகின்றனர். இது தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வேகமாக பரவி வைரலாகி வருகின்றது. 22 ஆண்டுகளுக்கு முன்னர் கடந்த 2001ஆம் ஆண்டு மக்களவையில் இதே தினத்தில் ஒரு பாதுகாப்பு அத்துமீறல் நடந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்று பாதுகாப்புகளை மீறி நுழைந்து தாக்குதல் நடத்திய இருவரில் ஒருவரை மடக்கி பிடித்தவர் உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபண்டா தொகுதியைச் சேர்ந்த பாஜக எம்பியான RK சிங் பட்டேல். இது பற்றி பட்டேல் கூறுகையில், நாங்கள் வெளியே செல்லும்போது ஒரு பாதுகாப்பு பணியாளர் குற்றவாளிகளில் ஒருவருடன் சண்டையிடுவதை கண்டேன். நான் அவரை நோக்கி பாய்ந்து கழுத்தை பிடித்து இருக்கிறேன். அதன் பிறகு பல எம்பிக்கள் சம்பவ இடத்திற்கு வந்தனர். குற்றவாளிதான் வைத்திருந்த புகை குண்டை பயன்படுத்தி எங்களிடமிருந்து தப்ப முயன்றார் என்கிறார். உங்கள் தின சேவல்